என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 16வது சங்கீதம் ஒரு அற்புதமான சங்கீதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இதில் 6வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நேர்த்தியா, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பைபிளை பார்த்து. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த இடத்துல எனக்குங்கிற வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மனுஷன் உறுதியா ஆண்டவர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான் சொல்லுங்களே? நேர்த்தியான இடம். எல்லாரும் சொல்லுங்க. இடத்தில் எனக்கு என்ன கிடைத்தது? பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அந்த எனக்குங்கிறது ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 2 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. ஒன்று நேர்த்தியான இடம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம பலவித இடத்துல சஞ்சரிக்கிறோம். பலவிதமான பகுதிகளில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு இனிமையான ப்ளீசன்ட் பிளேஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இனிமையான ஒரு இடம் அல்லது ஒரு பசுமையான ஒரு இடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் அவரை ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா. இந்த ஆராதனையை மட்டும் நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. அது பரலோகத்திற்கு இடம். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த ஆராதிக்கிற இடத்துல நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு நேர்மையான, ஒரு இனிமையான, த பிளேஸ் ஆஃப் ப்ளீசன்ட், ஒரு இனிமையான இடத்திலே எனக்கு என்ன கிடைத்தது? பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆமாம். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். நமக்கு ஒரு இனிமையான இடத்துல, ஒரு அழகான இடத்துல, அந்த தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுவான். அது என்ன இடம்னு சொல்கிறான்? புல்லுள்ள இடம். எல்லாரும் சொல்லுங்க. புல்லுள்ள இடம்னா பசுமையான இடம். அல்லேலூயா. இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன விரும்புவாங்கன்னா, அவங்க கண்ணை திறந்து, அதாவது காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு எதிரே பசுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காஞ்சி போன, கரண்டு போன மொட்டையோ இருக்கக்கூடாது. அங்கே எப்படி இருக்கணும்? அது ப்ளீசண்ட்டாக இருக்கணும். அல்லேலூயா. அதற்காக செயற்கை மலைகளை, மரங்களை, இயற்கை மரங்களை எல்லாம் உருவாக்கி அந்த கண்ணுக்கு குளுமையான ப்ளீசண்ட், அதைத்தான் தாவீது என்ன சொல்கிறான்? புல்லுள்ள இடங்கள். அல்லேலூயா. பெரிய பெரிய ஹோட்டல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கு வச்சுருப்பாங்க. அதில் இந்த புல் வச்சு அழகாக வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பசுமையான இடம்தான் கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா. இங்கே நதி பாய்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய நதி. அல்லேலூயா. ஏதேனிலிருந்து ஒரு நதி தோன்றி அது 4 நதிகளாய் பிரிந்து அந்த தோட்டத்தை என்னவாக்கிட்டு? செழிப்பாக்கிட்டு. அதனால பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற இடம் the place of pleasant. அல்லேலூயா. நேர்த்தியான இடம். அல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, சிறப்பான சுதந்திரம். சிறப்பான சுதந்திரம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பான சுதந்திரம் தான் இயேசு. the best inheritance. அல்லேலூயா. Jesus is a best inheritance. அவர் தான் நமக்கு சொத்து, சுதந்திரன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் பெஸ்ட் ஹெரிட்டன்ஸ் என்னன்னா, ஜீசஸ் இஸ் அ பெஸ்ட் ஹெரிட்டன்ஸ். அந்த அவரை போல ஒரு சொத்து இந்த உலகத்தில், ஏன்னா அது என்டர்னல் ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் இந்த இம்மைக்கும். ஆமென். அந்த பெஸ்ட் இடத்துக்கு நம்ம வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி அந்த பெஸ்ட் பிளேஸுக்கு நம்மளை கொண்டு வர்றாரு பாருங்க. முதல்ல அவரை அறியாது இருந்த நம்மை அவரை அறிந்து கொள்ள செய்கிறார்.
எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு? அந்த பெஸ்ட் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அந்த ப்ளீஸட் இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவரை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அவர் அறிந்து கொண்டவங்களை அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அறிந்து கொண்டவர்கள் ஆராதிப்பதற்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த இடம் தான் சபை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சபைக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதன் பிறகு அந்த நேர்த்தியான இடத்துல இவர்கள் அந்த சிறப்பான சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாவதற்கு மனம் திரும்புதலையும் ஞான ஸ்நானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க இன்னும் அந்த பெஸ்ட் பிளேஸுக்கு வரல. ஒரு பெஸ்ட் பிளேஸுக்கு நீங்க வரணும்னா ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று தண்ணீர்ல மூழ்கி ஞான ஸ்நானம் கட்டாயம் எடுக்கணும். நீங்கள் எடுக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா முடிஞ்சு போகும்போது என்னையாவது பாஸ்டமாவது பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ரெடி. அந்த பெஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு வருவதற்கு இயேசுநாதர் மாதிரி ஒரு போதகர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சிறப்பான சுதந்திரம். அல்லேலூயா. அதன் பிறகு தேவன் நம்மை பரிசுத்த ஆவியிலே நடத்துகிறார். அல்லேலூயா. அதை தான் இந்த நாளில் தேவன் நமக்கு உணர்த்துகிறார். நேற்று காத்திருப்பு ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவரை நம்ம எவ்வளவு பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை குறித்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாக இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல வெளியே இருந்த நீரூற்று இப்போ எங்கே வந்துடுது? நமக்குள்ளே. இயேசு சொல்கிறார் யோவான் 7 அதிகாரத்தில், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீரில் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று அடுத்த ஒரு நேர்த்தியான பிளேஸுக்கு நம்மளை கொண்டு போறாரு. அல்லேலூயா. சிறப்பான சுதந்திரத்துக்கு நேராக நடத்துகிறார். ஏதோ சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை மாற வேண்டும். அந்த நேர்த்தியான இடத்தை கண்டுபிடித்து இருக்கிறோம். சிறப்பான சுதந்திரத்தை என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்ப இன்னும் நான் சிறப்பாக வேண்டும். அல்லேலூயா. நான் இன்னும் ப்ரமோட் ஆகணுமே ஒழிய டீப்ரமோட் ஆகக்கூடாது. இன்னும் நான் அறிந்து கொண்டே போக வேண்டும். இன்னும் அவருடைய கிருபைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு மதம் சார்ந்த இடம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ மதத்திற்காரங்க நாங்கள், அதனால் கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிட்டு வரணுங்கிறதுல இல்லை. இங்கே இந்த இனிமையான இடத்திலே, நேர்த்தியான இடத்திலே சிறப்பான சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதில் இன்னும் சிறப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வைரத்தை தீட்ட என்ன ஆகுமா? அதனுடைய பிரைட் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாய் அந்த பெஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸை சுதந்தரிக்க நமக்கு கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதற்கு ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் நின்று சொல்லுவீங்களா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கும்.